இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பனித்துளிகள். அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமேன். பிரியமானவர்களே, இவ்வுலகில் அதிகாரத்துக்கு உட்பட்டு உயர்ந்த பதவியில் இருக்கும் யாராவது ஒரு நபர் நமக்கு உறவினர்களாய் அல்லது தெரிந்தவர்களாய் இருந்தால், நமக்கு வேண்டிய வேலை வாய்ப்புக்கோ மற்ற எந்த காரியங்களுக்கோ அவருடைய பெயரை சிபாரிசுக்காக பயன்படுத்துகிறோம். அந்த நபருடைய பதவி காலம் முடிந்தவுடன் அவருடைய பெயருக்கு பவர் இல்லாமல் போகும். ஆனால் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதும் மாறாததுமான வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் பிதாவாகிய தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்திலே பரலோகத்திலுள்ள ஆவிக்குரிய தேவைகளையும் பூமியிலே உங்களுக்கான தேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு உங்களுக்கான தேவைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது யாருமே விடுவிக்க முடியாத சூழ்நிலையில் கட்டப்பட்டிருக்கிற நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேளுங்கள். அப்பொழுது பிதாவாகிய தேவனால் உங்களுக்கு வேண்டிய எல்லா விடுதலையும் சமாதானமும் கொடுக்கப்படும், உண்டாகும். ஆமேன். God bless you all.